பிரமிக்கத்தக்க விதமாய் உங்களை உருவாக்கி இருப்பார். கடந்த கால நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் உளவித்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஆமென். எங்களுடைய தோல்விகளை எல்லாம் வெற்றியாக மாற்றுங்கப்பா. எங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுங்கப்பா. எங்கள் கவலைகளை எல்லாம் கண்டிப்பாக மாற்றுங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். யாராலும் கத்தரைவர், யாராலும் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் செய்த எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணினார். அவன் சென்ற இடமெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவர் தொட்டதெல்லாம் துலங்கியது. எங்கும் யாரும் அவனை அடக்கி ஒடுக்க முடியவில்லை. தடைகளை உடைத்தெறிந்து உயர்ந்தான். இந்த உலகத்தை இதை நீங்கள் இழந்தாலும் கவலையை பட தேவையில்லை. ஒன்றை மட்டும்தான் நீங்கள் இழந்து விடக்கூடாது. அதுதான் கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கும் உணவு. எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நின்றாலும் உங்களோடு கர்த்தர் இருந்தார் என்றால் இழந்தவைகளை 100 மடங்கென்ன 1000 மடங்கு திரும்ப பெறலாம். உங்களை ஒடுக்கினவர்கள் கண் முன்னால் ஆளுகிறவர்களாய் எழும்பி நிற்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். நாம் சோர்ந்து போகும் போது நமக்குள் திறனாய் இருக்கிறார். நாம் இடறி விழும்போது நம்மை தூக்கி திரும்பவும் நமது ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். நாம் கலங்கி நிற்கும் வேளையில் கண்ணீரை துடைக்கிறார். எந்த தகுதியுமே இல்லாத நம்ம இவ்வளவு அதிகமாய் நேசிக்க நம் இயேசுவால் மட்டுமே முடியுவர். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய குறைவுகளின் மத்தியில் உன்னை நிறைவாக்கிறேன். உன்னிடத்தில் காணப்படும் குறைவுகளை நான் அறிந்து உன்னை பயன்படுத்துகிறேன். யாரும் இல்லை என்று நீ தனிமையில் தவித்த போது உன் அருகில் நான் இருப்பதை நீ உணரும்படி செய்தேன். நீ அறியாத எத்தனையோ விபத்துக்களில் உன்னை என் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இனியும் பாதுகாப்பே. கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அவர் சொன்னபடி செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். இருதயத்தை சோகம் நிரப்பினாலும் கண்களை புறமாக்கினாலும் 3 காரியங்களை மனதில் நினையுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். எப்போதும் இருக்கிறார். எப்போதும் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் நம்பியிருந்த நம் தேவன் நம்மை கைவிட்டார் என்று பரியாசம் செய்கிறார்களோ? கலங்காதீர்கள். கர்த்தர் நம் வாழ்வில் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் கிருபை நம்மோடு இருப்பதால் நாம் தலை குனிவதில்லை. அவர் உண்மையை காக்கிறார். தேவன் நம்மால் முடியாததை நமக்காக செய்து முடித்து நம்மை பரியாசம் செய்தோர் முன்பாக நம் தலையை உயர்த்துவார். அவர் கரம் நம்மோடு இருக்கும். நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். அவர் பண்ணுவார். பண்ணுவார்.